கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு லேண்ட் ஆக வேண்டியது பார்த்தீங்கன்னா $12,636. ஓகேங்களா, இதில் தான் நம்ம லேண்ட் ஆகணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது 11,497 இருக்குது. ஓகேங்களா, இன்னொரு 1,200 சம்திங் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம $500 வந்து ₹500 வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து வச்சுருக்கோம். கரன்சி பேர்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 93 இருக்கிறது. இந்த வீக் டேஸ்லலாம் விட வீக் எண்டில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரொம்ப வியர்டாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து என்னோட சேர்ந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா, ஏன்னா என்கிட்ட வந்து பேலன்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்குன்றதுக்காக நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம். நான் முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் அவாய்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 10 கரன்சி பேரை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கியூஎம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ட்ரேட் எடுப்போம். எஸ், ஒரு நல்ல கியூஎம் தான். என்கல்ஃபிங் இருக்குது. 30 செகண்ட்ஸில் இல்லை 15லேயும் கிடைக்கல. 15ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இங்கே வந்து லெவல் கிடைச்சிருக்கு 15ல். 10ல் பார்க்கலாம். 10லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா இங்கே இருக்குது. எஸ், இந்த ஏரியாவில் 5 போகும். இன்னும் 5 சென்ட் நமக்கு கிடைக்கும். 5க்கு போனோம்னா எக்ஸாக்டாக வந்து இங்கே ஒன்று இருக்குது 5ல். ஓகேங்களா, இப்போ கரண்ட்டாக கேண்டில் வந்து அங்கே தான் போயிட்டுருக்காங்க. 1 மினிட்டுக்கு மாற்றிட்டோம். இந்த 2 எல்லோ லைன்லேயுமே வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இதில். ஓகேங்களா, இந்த மேலே இருக்கிற எல்லோ லைனை விட கீழே இருக்க எல்லோ லைன் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஏரியாவில் வந்து ஒரு அலர்ட் போட்டுட்டு நம்ம அடுத்த சார்ட் போவோம். இதில் வேறு எதுவும் கிடைக்கல. பட் இங்கே ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் தான். பட்டு இந்த லெவல் இங்கே இருக்குது. ஓகேங்களா, பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது பார்ப்போம். ஆல்ரெடி என்கல்ஃப் பண்ண மார்க்கெட்டு தான். இன்னொரு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து இங்கே இருக்குது. டைம் முடிஞ்சிருச்சே. இப்போ நம்ம எடுக்க முடியாதுல்ல, டைம் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இந்த மார்க்கெட் அது ஸ்டார்டிங்கில் வந்திருந்தால் அந்த கேண்டில் நம்ம வின் ஆகிருக்கலாம். சரி, ஓகே, லீவ் இட், நோ ப்ராப்ளம். 81 ஆயிடுச்சு, அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த சார்ட் பாருங்கள். இந்த சார்ட் வந்து நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். USD BRL அந்த இடத்துக்கு வந்து
நான் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தாங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்து பைக்கு போயிருக்கேன். ஓகேங்களா, USDBRL இந்த இடத்துக்கு வந்து நான் பைக்கு போயிருக்கேன். இந்த இடத்துல ஏன் பைக்கு போனேன் அப்படின்ற ரீசன் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிளியராக. இந்த இடம் வந்து நமக்கு ஒரு என்கல்ஃப் பண்ண லெவல் இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு என்கல்ஃப் ஆகிருக்க லெவல் இருக்குது. சரிங்களா, நார்மலாகவே அந்த லெவலில் வந்து நல்லா ரியாக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கேண்டிலை வந்து வாட்ச் பண்ணுங்களேன். இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே இந்த 2 கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக. சரிங்களா, இது வந்து கோடெக்ஸில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதை இந்த ட்ரேட் முடியட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி லெவல் ஏரியாக்குள்ளே கீழே ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேண்டில் வந்து வந்திருக்காங்க. இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை வீக்காக இருக்கலாம், இல்லை வந்து டோஜியாக இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்திருக்காங்க. அந்த கேண்டிலுக்குள்ளவே இந்த 2 கேண்டிலோட பாடியும் இருக்குது. இந்த மாதிரி விக்ஸ் வந்து வெளியே போயிருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, அந்த கேண்டிலுக்குள்ளவே இந்த 2 கேண்டிலோட பாடியும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ரிவர்சல் நடக்கும். ஓகேங்களா, இது வந்து லெவலில் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். அதுவும் வந்து கோடெக்ஸில் வந்து அதிகமாக ஒர்க் ஆகும். பேக்கெட் ஆப்ஷனில் வந்து நான் ட்ரை பண்ணது இல்லை. அதில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் கோடெக்ஸில் வந்து நிறைய இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து இன்சைடு விக் 2 கேண்டில் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கேண்டிலோட விக்குக்குள்ளே இந்த 2 கேண்டில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து அங்கே ரிவர்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம எடுத்திருக்கோம். மறுபடியும் இங்கே பாருங்கள், ரெட் க்ரீன் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம பையஸுக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும். இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க கேண்டில் வந்து பையாக வந்துச்சு, செல்லாக வராமல் பையாக வந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து செல்லாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டிலுக்கு நம்ம பைக் வேணால் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே வந்து இந்த லெவலுக்குள்ளே நமக்கு இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா தான் வந்து இது வந்து ஒரு கன்சால்டேட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இந்த இடம் வந்து பாருங்கள் பிரேக் பண்ணுறாங்க. சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே இந்த ஏரியாவில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இல்லாட்டி இந்த இந்த ட்ரேடே நம்ம எடுத்துருக்கலாம். இங்கே வந்து மல்டிபிள் டைம் ஏற்கனவே கன்சியூம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக பிரேக் ஆயிடுவாங்க. நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது வேஸ்ட்டு தான். இது கீழேயும் எடுக்கலாமா அப்படின்னு, இதுவும் லெவல் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலில் பாருங்கள் நமக்கு வந்து என்கல்ஃபிங் ஆகலை. இந்த மாதிரி ஒரு என்கல்ஃப் ஆகலை. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த கீழே இருக்கிற லெவலில் வந்து மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து லெவலுக்கு இருக்கிறதான விஷயம். ஓகே, அடுத்த ட்ரேடு வந்து போயிடலாம். இந்த கேண்டில் எக்ஸாஷன் மாதிரி தான் வந்திருக்காங்க. பட் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும். இங்கே இன்னொரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் வந்து 4 அப்படி இல்லைனா 3 தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் 4 3 4 அடுத்து வந்து 3. ஓகேங்களா, இது பாருங்கள், உங்களை பார்த்தா ஏதாவது புரியுதா பாருங்கள், சீக்வன்ஸ் ஏதாவது வருதா பாருங்கள். இங்கே 4 ரெட்டு கேண்டில், 3 ரெட்டு, 4 ரெட்டு, 3 ரெட்டு. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இந்த க்ரீன் முடிஞ்சு அடுத்து ரெட்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெட்டை வந்து விட்டுருவோம். செகண்ட் ரெட்டுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் கேண்டிலோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு. சரிங்களா, ஏன்னா இந்த சீக்வன்ஸ் படி என்ன வரணும், 3 ரெட்டு வந்துருச்சு, அடுத்து வந்து 4 ரெட்டு வரணும். கரெக்டுங்களா, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுதா மார்க்கெட் அப்படின்னு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் செக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். கரெக்டாக லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த
இந்த கேண்டில் செல் கேண்டில் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்க கேண்டில் எல்லாமே பாருங்கள் மேக்ஸிமம் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி இந்த கேண்டிலும் ஸ்ட்ராங்காக வந்தாங்க இல்லை என்கல்ஃப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஷனுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை இது வீக்கான கேண்டிலாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ண தேவையில்ல. ஒரு ஸ்பின்னிங்கோ இல்லை வந்து ஒரு டோஜியோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பண்ண தேவையில்ல. ஒரு ஹேமரு இல்லை வந்து இந்த மாதிரி வந்து மர்பூஸ் மாதிரி ஸ்ட்ராங்கான கேண்டிலாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து கண்டினியூஷன் ட்ரேடுக்கு நான் ஒரு ட்ரேட் போயிருக்கேன். ஏன்னா அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில், ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ்ன்றதுனால நான் போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸாகவே வந்து ஒரு பை கேண்டில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் போயிருக்கேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி மார்க்கெட் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. ஓகேங்களா, பார்ப்போம். ஓகே, இந்த ட்ரேடும் நம்ம வின் ஆகிட்டோம். இப்போ அடுத்த கேண்டிலுக்கு நான் இந்த இடத்துல கண்டினியூஷன் ட்ரை பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சிம்பிளான ரீசன் தான். இங்கே வந்து லெவல் இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா இந்த பெரிய கேண்டிலுக்குள்ளே ஆல்ரெடி 3 கேண்டில் வந்துருச்சு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஒரு கேண்டில் வந்து இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில். ஓகேங்களா, 3 கேண்டிலுமே வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. கரெக்டுங்களா, அது எல்லாமே இது ஒரு ரவுண்ட் ஏரியா நம்பரும் கூட. ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரேடை வந்து எடுக்கலை. ஓகேவா, ஒரு நல்ல பிரேக்கு, அதெல்லாம் ஒரு கேப் அப்பு, ஒரு பெரிய கேப் அப். இந்த கேப் அப் எப்படி வேணாலும் மாறும். ஸோ நமக்கு இந்த சார்ட்டை விட்டுரும், வேறு சார்ட்டுக்கு போவோம். ஈவனான ஹை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே கியூஎம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஹையர் ஐவரில் ஈவனான ஹை தான் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு இது பார்த்தா கியூஎம் மாதிரி தெரியணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட்டிங் வந்துட்டுருக்காங்க. ஏன் இங்கே பிரேக் ஆகி போகிறாங்கன்னா இங்கே ஹை வந்து ஒரே மாதிரி இருக்குது. இந்த இன்னும் கொஞ்சம் ஹை போயிட்டு வந்திருந்தாங்கன்னா மேபி வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டு. ரேஞ்சிங் மார்க்கெட்டில் இன்பிட்வீனில் நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. இங்கேயும் பாருங்கள், மார்க்கெட் வந்து அப்படியே சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க பாருங்கள். 3 க்ரீனு, திரும்ப 3 க்ரீனு, தெரியுதுங்களா? ஈஸியாக வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஓகேங்களா, லெவலும் கண்ணு கேட்டின தூரத்தில் பக்கத்தில் எந்த லெவலும் இல்லை. பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, பண்ணட்டும். நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுவும் கன்சால்டேட் மார்க்கெட்டு தான். ஹாலிடேஸில் மார்க்கெட்டெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய விக்ஸு. ஓகேங்களா, இங்கே ரெட் க்ரீன் பேட்டர்ன் போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த டோஜி ஒர்க் ஆகல. ரெட் க்ரீன் பேட்டர்ன் போயிட்டுருக்காங்க. மேஜர் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் கேப்பு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேப்பு. இந்த கேப்புக்கு நம்ம எல்லாம் பை போவோம்னு சொல்லி பைக்கு ட்ரை பண்ணுவோம், பட் ஆனால் செல்லுக்கு வரும்.
பார்த்தீங்களா, நானும் அது வந்து நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏரை ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் அது டோஜி அடுத்த கேண்டில் கேப் டவுனு, செல்லா பையன்னு தெரில. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் டச்சு, ஆனால் செகண்ட் டச்சு லோயர் லோ ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்வேலிடு. ஓகேங்களா, இது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளவே வராது. இந்த இடத்துல வந்து பைக்கு வேணால் போகலாம், அதுக்கு என்ன சான்சஸ் நிறைய இருக்குது. பட் அதுவும் வந்து சொல்கிறது முடிகிறதுக்குள்ளே மேலே போயிடுச்சு. இந்த ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா இங்கேருந்து வந்து பைக்கு ட்ரை பண்ணலாம். மேலே வந்து நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஓகேவா, இப்போ ஆனால் இது எக்ஸாஷனாக போகிறாங்க. எக்ஸாஷனாக போயிட்டு இந்த லெவலில் அவங்க ரீச் ஆகிறாங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து செல்லுக்கு எடுக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் வருது. படு மோசமாக மூவ் ஆகுது பாருங்கள் மார்க்கெட் எல்லாமே. இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன வந்து பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக நமக்கு அகேன்ஸ்டாக தான் நிறைய விஷயம் போகும் இதில். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள் லெவலில். ஓகேங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு செல்லுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னும் மேலே வந்துச்சுன்னா நான் செல்லுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த ஏரியாவுக்கு இந்த காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு வந்தாங்கன்னா செல்லுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். அதை நம்ம ட்ரை பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வருது பார்த்தீங்களா. இதில் வந்து இன்பிட்வீனில் எங்கேயாவது மாட்டிக்கும் நம்ம போடும்போது, அதுதான் பிரச்சனை. கடைசியாக நம்ம எடுத்தது ஓகே ஆனாலும் கரெக்டாக வந்து நமக்கு வந்து இது வராது, ட்ரேடு வராது. பாருங்கள், செல்லுக்கு எடுத்துகிட்டு தான் ட்ரேட் வேணா இருக்கலாமா, அதுதான் ரீசன். ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டும் ரிஜெக்ட் ஆகி இந்த லெவலுக்குள்ளே தானே வந்து முடிஞ்சாங்க, அதனால் செல்லுக்கு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் ரொம்ப பெரிய ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ்லாம் எதுவுமே இல்லை, மட்டமான மார்க்கெட் இது ஓப்பனாக சொல்லணும்னா. ஐஆர்ஐ ஃபார்ம் பண்ணல, இங்கே ட்ரெண்ட் லைனுக்கு எடுக்கலான்னாலும் ஐஆர்ஐ வந்து ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க்கெட்லாம் நமக்கு தேவையே இல்லை. பாருங்க, இதெல்லாம் ஒரு செட்டப் கூட நம்மளால் எடுக்கவே முடியல பாருங்களேன் மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு. இது வேணால் மைனர் அப் ட்ரெண்ட் போயிட்டு ரொம்ப டவுன் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் எடுக்கலாம், இல்லாட்டி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா சார்ட்டுமே ஒஸ்ட்டாக தான் இருக்குது இன்றைக்கி. ஓகே, இது எல்லாமே வந்து 4-3. இப்போ இது வந்து 3 கேண்டில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் செல்லுக்கு. அது இல்லாமல் ஒரு நல்ல கேப் அப்பு, அதனால் நான் செல்லுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வின் ஆகிறோமா இல்லையான்றது டவுட்டு தான். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம அனலிசிஸ் பண்ண மார்க்கெட்டு தான். கண்டினியூஸாக வந்து 4 திரும்ப வந்து 3 ரெட்டு வரணும்னு போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஒரு நல்ல கேப் அப்பும் கூட. அதுக்கு முன்னாடி கேண்டில் கொஞ்சம் நல்ல கேண்டில் தான், அது வீக்கில்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா, பட் அவ்வளோ பேர் கேப் அப்பும் ஆகிட்டும் மார்க்கெட்டு சாதாரணமாக மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ பார்ப்போம். வின்னானா இதோட வந்து க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா அடுத்த கேண்டிலுக்கு ட்ரை பண்ணுவோம். தட்ஸ் ஆல். ஏன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு நமக்கு சுத்தமாக கணிக்கவே முடியல, அது இஷ்டத்துக்கு மூவ் ஆகுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் ஒரு 10 செகண்ட் இருக்குது, அதுக்குள்ளே வந்து எப்படி கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, நம்ம பிளான் பண்ணபடி 12636 வரணும் நமக்கு. 12836
ஜஸ்ட்டு 6-7 வந்துருச்சு. ஓகேங்களா, ஒரு 200 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்துருச்சு. ஸோ இதோட இன்னொரு ட்ரேடிங் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா, இது வந்து டே 3 தான். பட் என்னோடய மிஸ்டேக்னால வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக எத்தனை நாள் தாண்டி போயிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 பீரியட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்துட்டோம். ஓகேங்களா, எங்கே இருந்தோம் அப்படின்னா, இங்கே இருந்தோம் 4ல் இருந்தோம். 4லேருந்து 17 வந்துட்டோம். கிட்டத்தட்ட 13 பீரியட்ஸ் வந்து தாண்டி வந்துட்டோம். ஓகேங்களா, சாரி ஃபார் தட். அதுக்காக இதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஒரு 13 பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, எதுவும் ப்ராப்ளம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அது என்னோடய கவனக்குறைவுனால வந்துருச்சு. சாரி ஃபார் தட்.